வருடம் 1995. தென்னிந்திய திரை இசை உலகமே சற்று வியந்து போனது இந்த பாடலை கேட்டுவிட்டு. இப்படியும் மெட்டு கட்ட முடியுமா என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனராம். தர்பாரி கானடா ராகம் என்று கூறுகிறார்கள் இசை விற்பனர்கள். ஒரு ஹிந்துஸ்தானிய ராகம் இது அரச ராகம் என்று கூறுகிறார்கள். இதே ராகத்தில் அமைந்த மற்ற திரையிசை, தமிழ் திரையிசை பாடல்களை நாம் இந்த வீடியோனுடைய காண்போம் நேயர்களே. சற்றே காத்திருங்கள். அதற்கு முன்பு இந்த பாடல் எப்படி உருவானது, இந்த பாடலை இசை அமைப்பாளர் வித்யாசாகர் எப்படி இந்த மெட்டை கற்பனை செய்தார், இந்த பாடலில் என்னென்ன இசைக்கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டன, பாடலை பாடி முடித்துவிட்டு எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் எஸ். ஜானகியும் இசை அமைப்பாளர் வித்யாசாகரை பார்த்து கண்ணீர் விட்டார்கள் என்ற செய்தி எல்லாம் உண்மையா, பாடலின் வரிகளை எழுதிய வைரமுத்து பாடல் பதிவை கேட்டுவிட்டு அவர் தந்த ரியாக்ஷன் என்ன போன்ற விவரங்களை எல்லாம் இந்த முழு வீடியோவிலும் நாம் காண்போம் நேயர்களே. இயன்றவரை வீடியோ முழுவதையும் காண முயற்சி செய்யுங்கள் நேயர்களே. திரைப்படம் கர்ணா 1995 வெளியான திரைப்படம் இது. அர்ஜுன், ரஞ்சிதா, வினிதா, கவுண்டமணி, செந்தில் போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் நடித்த திரைப்படம் இது. இயக்குனர் செல்வா தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். நிறைய பணம் செலவழித்து இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் பி. ரமேஷ் என்பவர். திரைப்படத்தை ரிவ்யூ பார்த்தவுடன் இயக்குனர் செல்வா அடித்த ஒரு கமெண்ட், கதை திரைக்கதையில் ஏதோ நான் சொதப்பி இருக்கின்றேன் என்று மட்டும் தெரிகிறது. வித்யாசாகரின் ரீரெக்கார்டிங்கும் குறிப்பாக இந்த பாடலும் அதை ஈடு செய்துவிடும் என்றாராம். திரைப்படம் வெளியாகி 1 மாதத்திற்கு பிறகு இயக்குனர் செல்வா கூறியது தான் நடந்தது. குமுதம், ஆனந்த் விகடன் போன்ற பத்திரிகைகள் ஒரு திருப்திகரமாக விமர்சனம் எழுதவில்லை இந்த திரைப்படத்தை பற்றி. இந்த பாடலைத்தான் அனைத்து பத்திரிகைகளும் பாராட்டி எழுதின. இந்த பாடலில் அனைத்து காட்சிகளும் ஹிமாச்சல் பிரதேஷ் மணாலியில் தான் படமாக்கப்பட்டது. ஒட்டுமொத்த யூனிட்டுமே மிகுந்த சிரமத்திற்கிடையே இந்த பாடலை படமாக்கினார்கள். நிகழ்வில் கலந்து கொண்ட சினிமா கலைஞர்கள். வெறும் 4 அல்லது 5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஓரிரு சமயங்களில் 0 கூட செல்லும். பாடல் காட்சிகளில் ஒரிஜினாலிட்டி தேவைப்படுகிறது என்பதற்காக மிகுந்த சிரமப்பட்டு இந்த காட்சிகளை நாங்கள் படமாக்கினோம் என்கின்றார்கள். தற்காலத்தில் என்றால் AI பயன்படுத்தி ஏதேதோ செய்திருக்கலாம். ஆனால் அப்பொழுது அப்படி அல்ல. அசல் காட்சிகளை மனதில் வைத்து அரும்பாடு பட்டு உழைத்தோம் என்கின்றார்கள். இதில் அதிகம் கஷ்டப்பட்டது ஹீரோயின் அர்ஜுனும் ரஞ்சிதாவும் தானாம். ஹீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளடக்கிய கரவான் இருந்தது என்றாலும் அதையும் தாண்டிய குளிரும். இருவரின் அந்த மேலான ஒத்துழைப்பு இல்லை என்றால் அத்தனை எளிதாக அந்த படக்காட்சிகளை நாங்கள் படம் பிடித்திருக்க முடியாது என்றாராம் இயக்குனர் செல்வா. நல்லவேளை நடன கலைஞர்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தவில்லை இந்த பாடலுக்கு. கற்பனையில் பிக்சரைசேஷன் செய்யும் பொழுது நாங்கள் அப்படித்தான் நினைத்திருந்தோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் எந்த இடம் என்று தெரிந்த பிறகு ஹீரோயினிடம் நிறுத்திக் கொள்வோம் என்று முடிவெடுத்து விட்டதாம் தயாரிப்பு நிர்வாகம். பாடலை பாடியது எஸ்பிபி என்பது அனைவருக்கும் தெரியும். பாடலை பாடி முடித்துவிட்டு எஸ்பிபி கூறிய ஒரு வார்த்தை, 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் நீல நிற குறிஞ்சி மலர், அதற்கு ஒப்பானது இந்த பாடல். நான் பாடல்களை பாடும் பொழுது அனுபவித்து ரசித்து ருசித்து பாடுவேன் என்று பெரும்பாலானோர் கூறுவார்கள். ஆனால் உண்மையிலேயே நான் ரசித்து ருசித்தது இந்த பாடலைத்தான். அதற்காக நான் மிகப்பெரிய நன்றியை செலுத்துகின்றேன் இசையமைப்பாளருக்கு என்றாராம் எஸ்பிபி தழுக்க. இந்த பாடல் பதிவு செய்யப்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 1993 ஒரு தெலுங்கு படத்திற்காக இசையமைத்து வைத்திருந்தாராம் இந்த பாடலை வித்யாசாகர். தெலுங்கு வெர்ஷன், அதையும் எஸ்பிபி தான் பாடியிருந்தாராம். ஆனால் அந்த பாடல் வெளியானதா இல்லையா என்ற சரியான தகவல் நமக்கு கிடைக்கவில்லை நேயர்களே. இந்த திரைப்படத்தின், அதாவது கர்ணா திரைப்படத்தின் இயக்குனர் செல்வா தான் அந்த மெட்டை கேட்டுவிட்டு இந்த திரைப்படத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வித்யாசாகர் இந்த பாடலை இந்த படத்தில் இடம்பெறச் செய்ய ஒப்புக்கொண்டாராம். இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் பெயர் விளங்கியதற்கு முக்கியமான காரணம் பாடலின் மெட்டு. அது ஒருபுறம், வரிகள் வைரமுத்துவினுடைய வைர வரிகள் அது ஒருபுறம் இருக்கட்டும், ஒரு கம்பீரமாக எழுந்து நிற்கும் ராகம், அதுவே முதல் படி இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் புகழடைந்ததற்கு என்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள். தர்பாரி கானடா என்றொரு ராகம். இது ஒரு ஹிந்துஸ்தானிய ராகம். இது எப்படி நாட்டை
என்கின்ற ராகத்திலிருந்து கம்பீர நாட்டை வேறுபடுகிறதோ, அதுபோல கானடா ராகத்திலிருந்து தர்பாரி கானடா சற்று வேறுபடும். அந்தர ஸ்வரமும் சரி சமஸ்வரமும் அடிக்கடி மாறி மாறி பேசும். அதனால்தான் தர்பாரி கானடா ராகம் கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் அதே சமயத்தில் ஒரு ஸ்திரம் வீரம் சற்று ஒளிந்து நிற்கும். இளையராஜா, AR ரஹ்மான், வித்யாசாகர் போன்றோர் தான் அதிகமாக இந்த ராகத்தை பயன்படுத்தினார்கள் தங்களது பாடல்களில் என்கின்றார் தமிழ் திரையிசை கூடாரத்தில் இருக்கும் ஒரு வயலின் வித்வான். இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சோறு தண்ணி தேவையில்லை என்று சொல்லார்களே, அது நிஜத்திலும் நிஜம் என்று கூடுதலாக கூறினார் அவர். இதே ராகத்தில் அமைந்த மிக பழம்பெரும் பாடல் ஒன்று உள்ளது, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில். அந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார் அவர். அது என்ன பாடல் என்றோம்? இந்த பாடலை கேட்டுவிட்டு சில பந்துவராளி ராகத்தை அடிப்படையாக கொண்ட பாடல் இது என்று கூட சொல்வார்கள். ஆனால் அது தவறு. தர்பாரி கானடா ராகத்தில் அமைந்த முழு பாடல் இது. மிக அழகாக பிரயோகித்திருப்பார் குன்னக்குடி வைத்தியநாதன் அந்த ராகத்தை இந்த பாடலில் என்றெல்லாம் கூறினார் அவர். அவர் கூறியதை கேட்டு நான் நிச்சயமாக வியந்து போனேன். ஆமாம், அந்த பாடலும், அதாவது மருதமலை மாமணியே என்ற ஒரு கம்பீரமான பாடலும் என்கின்ற ஒரு சாஃப்ட் நேச்சர் ஒரு பாடலும் இரண்டு வெறி ராகத்தில் அமைந்ததா என்று வியந்து போனோம். மற்றொரு பாடல் உள்ளது, இளையராஜா இசையமைத்த மிக புகழ்பெற்ற பாடல். அந்த பாடல் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். அது என்ன பாடல் என்றும், ஆஹா, நினைவிருக்கிறது. ஃபாசில் இயக்கி ஒரு கலக்கி அரங்கேற்றவளை திரைப்படம் தானே என்றேன். ஏன் பிரபு, ரேவதி, VK ராமசாமி நடித்த என்பதை விட்டு விட்டீர்களே என்று ஜோக் அடித்தார். இளையராஜா இசை அமைத்த KG ஜேசுதாஸ் பாடிய பாடல் என்று சொல்லுங்கள் ஐயா என்று தாயில் குட்டாமல் சொன்னார் அவர். இந்த பாடலும் தர்பாரி கன்னட ராகத்தில் அமைந்த பாடல் தான் என்று கூறினார் அவர். இளையராஜா இந்த ராகத்தை கையாள்வதில் மிகுந்த திறமைசாலி என்பேன் நான். புது புது அர்த்தங்கள் என்கின்ற படத்தில் வரும் கல்யாண மாலை, அந்த பாடல் தர்பாரி ராகம், தர்பாரி கன்னடாவில் அமைந்ததுதான். மற்றொரு மௌன ராகத்தில் என்கின்ற அந்த பிரபலமான பாடலும் தர்பாரி கன்னடா ராகத்தில் அமைந்த பாடல் தான். அத்தனை அற்புதமாக கையாண்டிருப்பார் இளையராஜா என்று கூறினார். இளையராஜாவை ரசிகர் போலும் அவர். இன்னும் நிறைய பாடல்கள் இளையராஜா இசையமைத்த அந்த தர்பாரி கன்னட ராகத்தில் இசையமைத்த பாடல்கள் நிறைய கூறிக்கொண்டிருந்தான். நான் பேச்சை மாற்றினேன். ஐயா, நான் வீடியோ போடுவது மரியாதைக்குரிய வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்த மலரே மௌனமா என்கின்ற பாடலை பற்றித்தான். அந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள இசைக்கருவிகள், சூட்சமங்கள், அதை பற்றி நீங்கள் கூறுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்றேன். மிக உயர்வான கருத்துக்களை கூறினார் வித்யாசாகரை பற்றி. குறிப்பாக அந்த பாடலை முன் நிறுத்தி நிறைய விவரங்களை கூறினார். He is one of the best composers in தமிழ்நாடு மியூசிக்கல் இண்டஸ்ட்ரி. டெக்னிக்கலி சிறப்பாக இருக்கும் இவருடைய கம்போசியர்ஸ் என்றெல்லாம் கூறினார். இந்த பாடலில் ஒரு சிறப்பு என்னவென்றால், லீட் செக்ஷன், ரிதம் செக்ஷன் இரண்டும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய பெருமைகளை சொல்லும். குறிப்பாக சொல்ல போனால் தப்லா தீர்மானங்களுக்கு ஜாஸ் வைத்திருப்பார். மிகவும் அழகாக இருக்கும். அது தாளத்தை ஒரு எளிமையான ஆதி நடையில் தான் அமைத்திருப்பார். பாடல் வரிகளை கவனித்தீர்களானால் ஒவ்வொரு வரிக்கும் இடைவெளி நிறைய இருக்கும். அந்த இடைவெளியை நிரப்புவது தப்லா மற்றும் கிட்டார். இசையை பற்றி நுணுக்கமான அறிவு நிறைந்தவர்களால் மட்டுமே இப்படி கம்போஸ் செய்ய முடியும். அதை செய்திருக்கிறார் வித்யாசாகர் என்றெல்லாம் கூறினார் அவர். ஒரு பாடல் மிக நன்றாக அழகாக இருந்து விட்டால் மட்டும் போதாது, பிக்சரைசேஷன் மிக முக்கியமான காரியம். அது KS செல்வராஜ் என்பவர் தான் ஒளிப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. மிக நேர்த்தியாக படம் பிடித்திருப்பார். அதற்கு காரணம் நிச்சயமாக இயக்குனர். படப்பிடிப்பு ஸ்தலங்களிலேயே சில சூழ்நிலைகள் தானாக உருவாகும். மிக நேர்த்தியான திரைப்பட இயக்குநர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த பாடலில் இடம்பெறும் பெரும்பாலான காட்சிகள் படப்பிடிப்பு ஸ்தலத்திலேயே உருவாக்கப்பட்டவையாக தோன்றுகிறது என்கின்றார் பழைய திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த ஒரு மூத்த குடிமகன். பாடல் காட்சிகள்
முழுவதுமே ஹிமாச்சல் பிரதேஷ் மணாலியில் தான் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது என கூறப்படுகிறது. சில முக்கியமான காட்சிகள் ஷிம்லாவில் படம் பிடிக்கப்பட்டதாம். அந்த புத்த பிட்சுக்கள் நடந்து செல்லும் காட்சி பாடலின் மெட்டுக்கு இயற்கையாகவே அமைந்து போனது. சொல்ல போனால் அந்த பாடலின் தன்மையை மேம்படுத்தியது என்று சினிமா வட்டாரத்து செய்திகள் கூறுகின்றன. மிக முக்கியமான அனைத்து இசைக்கருவிகளுமே இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறுகிறார் மிக பிரபலமான ஒரு கீபோர்ட் பிளேயர். வயலின், செல்லோ, புல்லாங்குழல், வீணை, சித்தார், கித்தார், சிந்தடைஸ்டு கீபோர்ட் ஆங்காங்கு எது தேவைப்படுகிறதோ அதை கணக்கச்சிதமாக பயன்படுத்தி இருக்கின்றார் வித்யாசாகர். புல்லாங்குழலும் வீணையும் ஒன்றுக்கொன்று செய்திகளை பரிமாறிக்கொள்வது போல் இருக்கும் இந்த இடம். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு பாடலை பற்றி நாம் விரைவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.